This night I want to talk about slumbering. இந்த மாலை வேளையிலே உங்களிடத்தில் வேத பகுதியிலிருந்து அப்படிப்பட்ட காரியத்தை நான் உங்களோட பேச போகிறேன். Amen. Amen. I talk about Tungsha. ஓகே, இந்த நாளிலே கூட ஒரு நாம் தூங்கும்போது நடக்கிற சில காரியங்களை குறித்து நீங்க நாம் தியானிக்க போகிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So you are very beautiful when you are here. You don't sleep. God wants people like you. ஆமா, இந்த இடத்துல இருக்கும்போது நீங்க யாரும் தூங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் விழிப்பா அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க. Amen. Amen. I want to tell about the slumbering. Amen. The slumbering is enemy for anybody. The sleeping is enemy for anybody. ஆமா, தூக்கம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் அது வரும். யாரும் அதை வந்து என்ன பண்ண முடியாது, தவிர்க்கப்பட முடியாது. Amen. Amen. If you like to sleep always, you will fail in your life. நீங்க அதனால எப்பொழுதுமே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தோல்விதான் சந்திக்க முடியும். Amen. Amen. So Bible also they told us about people who are sleeping always, they are failing their life. வேதத்துல நாம் பார்க்கிறோம், எப்பொழுதும் சோம்பேறியாக தூங்கிக் கொண்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையில அவருடைய எந்த காரியத்தையும் அவங்க ஜெயிக்க முடியாது. Amen. Amen. When you sleep, your family will be in the trouble. ஆமா, எப்பொழுது நீங்க அதிகமா தூங்குறீங்களோ அப்பொழுது உங்க குடும்பத்தை நீங்களே சில பிரச்சனைகளுக்குள்ளாக தள்ளுறீங்க. When you sleep, your work will be in trouble. ஆமா, நீங்க தூங்கும் போது உங்களுடைய வேலையும் அது பாதிக்கப்படுகிறது. Amen. Amen. So I can give some example here. இந்த இடத்துல உங்களுக்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். How do you think if you go to the shop and you see the shopman they are sleeping? ஆமா, நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில இருக்கிற அந்த ஓனர் தூங்கிட்டு இருந்தா நீங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. Amen. Amen. You go there, you knock the door. The end of the day is not wake up. ஆமா, நீங்க போறீங்க, அந்த கடைக்காரர் தூங்கிட்டு இருக்கிற கடையை மூடிட்டு நீங்க தட்டுறீங்க, அவங்க ஏத்திருக்காம அப்படியே தூங்கிட்டு இருந்தாங்க, நீங்க என்ன நினைப்பீங்க? Amen. Amen. You continue to wait, or you can go another shop. ஆமா, நீங்க அந்த கடையை விட்டுட்டு இவர் தூங்கட்டும் இன்னொரு கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வேற கடையில போய் ஜாமான் வாங்க போயிருவீங்க. Hallelujah. Hallelujah. So this example is what they in this life of spiritual life. ஆமா, இந்த நாளிலே கூட நாம அதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோம்பேறித்தனமாக இல்லாமல் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருப்பது என்பதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். Most of Christians also they like to sleep much. ஆமா, அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அதிகமா தூங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. Amen. ஆமென். They don't want to pray. ஆமா, அவங்க ஜெபிக்கிறதுக்கு பதிலா ஜெபிக்கிற நேரத்துல அவங்க தூங்குறதுக்கு நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கிறாங்க. They don't want to fast. ஆமா, அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கிறதுக்கு பதிலாக அதை விரும்பாமல் தூங்குவதற்காக நேரத்தை செலவழிக்கிறார்கள். They don't want to do the work of God. Amen. அவர்கள் தேவனுடைய வேலையை செய்யாமல் தூக்கத்திலேயே அவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். You see the number of people this night now. ஆமா, அப்படிப்பட்டதான சில நபர்களை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். People they don't want to give time their work. ஆமா, ஆண்டவருக்காக அவர்கள் ஒரு கடுமையான ஒரு வேலை செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டாமல் அவர்கள் தங்களுடைய நேரத்தை வீணாக செலவழிப்பதை நாம் பார்க்க முடியும். People they want luxury life. சிலர் என்ன செய்யறாங்கன்னா நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை அவர்கள் விரும்புகிறார்கள். Amen. Amen. In the journey to go to heaven is not a journey for luxury. நாம் சென்னையிலே பார்க்கும்போது அநேக ஜனங்கள் இப்படி அவர்கள் ஆடம்பரமாய் வாழ்வதை நம்மளால் பார்க்கக்கூடிய பட்டணங்களில். Amen. Amen. You need to sacrifice yourself. நம்முடைய காரியங்களை எல்லாம் நாம் தியாகம் செய்து தேவனுக்காக நாம் செயல்பட வேண்டும். Amen. Amen. So you can see the book of Ephesians 5:14. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகையால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கப்படுவார் என்று சொல்லியிருக்கிறார். Amen. ஆமென். You see what the Bible says? For it is light that makes everything visible. This is not this case. Sorry. 5:14.
Bible says, for it is writing that makes everything visible. This is why it is said, wake up, O sleeper, rise from the dead, and Christ will shine on you. Amen. Amen. Hallelujah. 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 The Bible says it is right to people to wake up. Amen. இந்த நேரம் வந்து தூங்குகிற எல்லாரும் எழுந்திருந்து தேவனுக்காக செயல்படக்கூடிய ஒரு நேரம். ஆமென். Amen. ஆமென். And here the sleeper, Bible they take example like daily people. Amen. Here the sleeper, the Bible they mention like daily people. Daily people they can't hear anything. இந்த இடத்துல தூங்குகிற அந்த ஜனங்களை பார்த்து அவர்கள் மரித்து போன நிலையில் இருக்கிறதுக்கு சமமாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Amen. Amen. So if you like to sleep always, you Bible mention like the people who are dead. Amen. எப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் எப்படி மரித்து போனவர்கள் அவர்களால் எதையும் செய்ய முடியாதோ அதே போல தூங்குகிறவர்களாலையும் எதையும் செய்ய முடியாது. So here Bible say, wake up from the sleeper, wake up from the dead people. இந்த இடத்துல வேதம் சொல்கிறது தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து என்று ஆண்டவர் சொல்கிறார். When you wake up, Lord Jesus will shine in your life. Amen. எப்பொழுது தூக்கத்தை விட்டு எழுந்துகிறீர்களோ கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஆமென். When I got this message, Lord Jesus told me, my people now they are sleeping. இந்த வேத வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். என்னுடைய ஜனங்கள் தூங்குகிற ஒரு ஜனங்களாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். It's not means your sleepers sleeping, no. இந்த இடத்துல நம்முடைய ராத்திரி நேரத்தில் தூங்குகிற அந்த தூக்கத்தை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்படவில்லை. You can see for example now in my country Tanzania. நாங்கள் டான்ஸரில் இருக்கும்போது அங்க இருக்கிற ஜனங்கள் வரும்போது நான் பார்த்துருக்கேன், தூங்குறதை பார்த்துருக்கேன். More pastors now, they are not to preach the Bible, they continue to talk about politician things. அந்த டான்ஸானே அவர்கள் ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்கள் அவர்கள் ஆண்டுடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்யாம அங்க இருக்கிற அரசியல் காரியங்களை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறதை என்னால் பார்க்க முடியும். And others, they are not to preach the word of God, they preach other pastors. அந்த இடத்துல அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றதுக்கு பதில் இன்னொரு பாஸ்டர் என்ன தப்பு பண்றாரு, அவர் என்ன குற்றம் பண்றாரு, மற்ற பாஸ்டர் குறித்து அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறார். This pastor is not really this is very pastor. அவர் யாரு தவறா நடக்கிறாங்களோ யாரு தப்பா நடந்துக்கிறாங்களோ அவனுடைய வார்த்தையை குறித்து பேசாம அந்த தப்பா நடக்கிறவங்க குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். Amen. Amen. So this is sleeper, people they are sleeping. இந்த இடத்துல அந்த தூங்குகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் தூங்குகிறவர்களாய் சோம்பேறிகளாய் இருக்கிறார். Amen. Amen. If this pastor they are not sleeping, they cannot take a time to preach about the other pastor. இந்த இடத்துல அவர்கள் தூங்குகிற அந்த நேரத்துல அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் சொல்ல முடியும். They cannot stay and they continue to talk about politician things. அவர்கள் அரசியல் காரியங்களை பேசுகிறதை விட Hallelujah. 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 So for us today, இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, we need to wake up. நாம் எல்லோரும் எழுந்திருக்க வேண்டும். ஆமென். Hallelujah. 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 When you wake up, you have to be active. நீங்க எப்பொழுது எழுந்திருக்கிறீர்களோ அப்பொழுது சுறுசுறுப்புள்ளவர்களாய் ஆண்டவருக்காக நீங்க எதையாவது செய்து கொண்டே இருப்பீர்கள். Amen. Amen. And the Lord Jesus will shine in your life. ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் என்று அவர் இந்த இடத்துல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். I give some example about the short man they said they are sleeping. இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுலயே ஒரு கணக்காரர் அவர் தூங்கிட்டு இருந்தாருன்னா எப்படிப்பட்ட நிலைமை வாழ்க்கையில வரும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். This example even for you are studying. நீங்க உங்களுடைய படிப்பு வாழ்க்கையில கூட நீங்க சரியா படிக்காம நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால ஒன்று கற்றுக்கொள்ள முடியாது. Amen. Amen. Especially you are a student, you don't need to like to sleep always. நீங்க ஒரு மாணவர்களா இருக்கும்போது படிக்கிற நேரத்துல படிக்காம நீங்க தூங்கி கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க அந்த படிப்புல ஒரு நல்ல ஒரு ஜெயத்தை நீங்க பார்க்க முடியாது. Amen. Amen. When you like to sleep always, the day of examination you sleep in the class. நீங்க படிக்கிற நேரத்துல தூங்கிட்டு இருந்தீங்கன்னா பரீட்சை எழுதுற நேரத்துல நீங்க தூங்கிட்டு தான் இருப்பீங்க. Amen. Amen. Because Satan they use sleeper like a deeper weapon to catch the Christian.
இன்றைக்கு பிசாசு தூக்கத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில எதையும் தேவனுக்காக செய்ய முடியாதபடி அவர்களை முடக்கி போட்டுக் கொண்டிருக்கிறார். Amen. Amen. The witchcraft, they are not sleep now. They are walking all night. But the Christian, you can see, they found it's long, they are sleeping. மந்திரவாதியை பாருங்க, நைட் நேரத்துல தூக்காம அப்படியே அழுதுட்டே இருப்பான். ஆனா கிறிஸ்தவங்க நைட் என்ன பண்றாங்க? நல்லா படுத்து தூங்குறாங்க. 8 மணிக்கு நல்லா படுத்து நிம்மதியா கோட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. Amen. Amen. So now you can go maybe it's the end of church, you can see they are sleep. When you pray, say, wake up. Amen. இப்போ பகல்ல யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா பாருங்க. தட்டி அவங்க எழுப்பி தூங்காத, எழுந்து கர்த்தரோட பிரகாசத்தை பண்ணுவான் அப்படின்னு தூங்குறவங்க எழுப்பணும். Amen. Amen. You can see so later church decides to find where is my child. It's inside. It's not to search your child. Hallelujah. Amen. Hallelujah. Amen. தூங்குற நேரத்துல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேது தெரிய மாட்டேது. Amen. Amen. So this message, if we keep in your mind and follow the version of the Bible, you will see your life change. Amen. இந்த வார்த்தை உங்க மனசுல வச்சு நீங்க ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். Hallelujah. Because this is not only for Christian, even you are not a Christian. இந்த இடத்துல யாருக்காக இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குன்னா தேவனை அறிந்த தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. Amen. Amen. You cannot be a man, you are going to sell tomato at the street there, then you put the bucket of tomato and then you sleep. இந்த ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஏதோ நம்ம வரணும் போறோம் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் நாம என்ன பண்ண இருக்க முடியாது. When you wake up, you see all of the hay they eat all of the heart. How can you say? வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, சாப்பிடுவோம் தூங்குவோம் அப்புறம் நாளைக்கு நம்ம சாப்பிடுவோம் தூங்குவோம் அப்படியே நம்ம இருக்க முடியாது. Amen. Amen. So just look the book of Luke 21 verse 6. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Bible says, be always on the watching and the prayer, that you may be able to escape all that is about to happen, and that you may be able to stand before the Son of Man. Hallelujah. Hallelujah. தேவனுக்கு முன்பாக தேவகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக வேண்டாம், எப்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Amen. Amen. So you see here, the Bible also tells us, you must be watching, don't sleep. இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் விழித்திருக்கணும், ஜெபிக்கணும். எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கணும். Be open, your mind and your physical be open. இந்த இடத்துல நாம் நம்முடைய மனதை திறக்கப்பட்டு நாம் எப்பொழுதும் நம்மை சுற்றி என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்கிறவர்களாய் நாம் பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. When you sleep, you can't understand what will happen here. Amen. நீங்க தூங்கிட்டே இருக்கீங்கன்னா இங்க என்ன நடக்குது, உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது உங்களால அறிய முடியாது. Hallelujah. 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 In the Bible, they talk about the parable of 10 virgin women. நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் 10 கன்னிகைகளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். They say 5 is foolish and 5 is wisdom women. 5 பேர் அதுல புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகளாய் இருந்தார்கள். Amen. Amen. This is foolish 5, they are lamp without oil. இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அவங்க எண்ணெய் எடுக்காம அந்த மணவாளனை சந்திக்க போனார்கள். And this wise woman, the 5 wise women, they take their lamp with another oil. அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் 5 பேரும் மணவாளனை சந்திக்கும் போது விழிப்புள்ளவர்களாய் அவர்கள் எண்ணெயை அவர்களோடு எடுத்துக்கொண்டு போனார்கள். So you see what I have said here. நான் உங்களிடத்துல என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். You need to be active always. எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் கவனமுள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Amen. Amen. For example, now they come this time.
all we are here in the church, we can grow. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை சந்திக்க வருகிறார். நாம் எல்லோரும் அவரை சந்திப்பதற்கு மிகுந்த வெளிப்படுவர்களாய் ஜெபம் பண்ணி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Amen. ஆமென். So this is a good way. Amen. ஆமென். இது நமக்கு ஒரு நல்ல வழியை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். So that they are sleep at home, they can't understand if they come which time. Amen. எப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், வீட்டில தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், எப்பொழுதும் தூக்கத்தை விரும்புகிறவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை அவருடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது. Hallelujah. Hallelujah. So Jesus wants to be like this. Amen. இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுதும் கவனமுள்ளவராய், விழிப்புள்ளவராய், எப்பொழுதும் செயல்படுகிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? Hallelujah. 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 So even if we are not stay until morning here, but your heart now is active. Even you go to sleep, you are active. Amen. ஒருவேளை நைட் ஃபுல்லா காலை வரைக்கும் நீங்க இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க வீட்டுக்கு போனாலும் தூங்கி கொண்டிருந்தாலும் நீங்க கவனமுள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமானவர்களாய் இருக்கணும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹalleluya. You can read the book of Matthew 6:40. மார்க் 14வது அதிகாரம் 38வது வசனம். மார்க் மத்தேயு 26:40 வாசனம். மத்தேயு 26:40. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்றார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Very nearly also here. The Bible says, then he returned to his disciples, and they found them sleeping. They found them they are sleeping. Could you men not keep watching with me for 1 hour? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அவங்க ஜெபிக்கிறதுக்காக கூட்டி போனாரு, அந்த இடத்துல அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. This is Jesus asking Peter. Amen. அந்த இடத்துல அவர்களை பார்த்து கேட்கிறார், ஒரு மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா என்று சீஷர்களை பார்த்து கேட்கிறார். Hallelujah. Hallelujah. They leave the disciple here, say you pray, so me I go to pray separate day. அப்ப நமக்கு தெரியும் ஆண்டவர் சீஷர்களை கூட்டிட்டு போயிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் போய் அங்க ஜெபம் பண்றேன்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ண சொல்லிட்டு போனார். But when they move few steps, they come, they see them sleeping. Amen. கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்க்கறாரு, ஜெபம் பண்ணிட்டு சொல்ல போனவங்க தூங்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க. Hallelujah. Hallelujah. So the sleeper is very dangerous for Christian. Amen. நம்ம தூக்கத்துக்கு இடம் கொடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில அது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். இதை அறியாமல் அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் செய்தி கேட்கும்போது கூட தூங்கிட்டே உட்கார்ந்திருக்காங்க. Again, Matthew 13, chapter 13, verse 24 and 25. Matthew 13, verse 24. மத்தேயு 13:24 வாசிக்கலாம். மத்தேயு 13:24. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு தூங்கும் போதுதான் சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீ உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So I think when we stick in this point, you can understand where. Amen. இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். The Bible says in verse 24, Jesus told them another parable. The kingdom of heaven is like a man who sowed a good seed in his field. But when everyone was sleeping, his demon came and sowed weeds among the wheat, and they went away. Amen. இந்த இடத்துல ஆண்டவர் உவமையை சொல்கிறார். ஒரு மனுஷன் அவனுடைய வயல்ல நல்ல விதைகளை விதைத்தான். ஆனால் எப்பொழுது சத்துரு வந்து களைகளை விதைத்தான்,
அவன் தூங்கும் போது சத்துரு வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டான், தலைகளை விதிச்சுட்டு போயிட்டான். அப்ப நல்லா கவனிங்க, நீங்க தூங்கும் போதுதான் சத்துரு வாழ்க்கையில கலைகளை வந்து விதைக்கிறார் என்பதை நீங்க மறந்துடவே கூடாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So we are going to finish in this verse. Amen. ஆமா, இந்த வசனத்தை இப்போது நான் சொல்லி முடிக்க போறேன். Amen. Amen. So when you sleep, நீங்கள் தூங்கும் போது your enemy will come to put bad seed in your family. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல சத்துரு உள்ள நுழைஞ்சி கலைகளை விதைச்சு விட்டு போயிடலாம். When you sleep, நீங்க தூங்கும் போது your education will be loose. Amen. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். When you sleep, your business will be lost. நீங்கள் தூங்கும் போது அநேக ஆசீர்வாதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. Amen. Amen. You know we are Christians, so now Satan they try to fight against Christians. Amen. ஆமென். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை பின்பற்ற நமக்கு தெரியும். அதனால எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு தூக்கத்தை கொடுத்து அவன் உள்ள நினைச்சு நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பார்க்கறான். Amen. ஆமென். So when you make 5 steps towards Satan is bad for you, they follow it. உங்களோடு போராடுகிற அந்த சத்துருவை நீங்கள் எட்டி உதைத்து அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Amen. Amen. So they looking when you make one mistake, they finish you. ஆமா, சத்துரு எப்ப நீங்க ஒரு தப்பு பண்ணுவீங்க உங்களை வாழ்க்கையை முடிக்கலாம்னு அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். Hallelujah. Hallelujah. If really you want to see your family go well, your family shine, trust Jesus, make sure you are not asleep. Amen. ஆமென். நீங்களும் உங்க குடும்பமும் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கணும்னா நீங்க விழிப்புள்ளவர்களாய் உங்கள் குடும்பத்துக்காக நீங்க விழித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Now the world they are changed. இந்த உலகம் இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. As a place, people they are trying to talk about homosexuality. ஆமா, இந்த நாட்களிலே நாம பார்க்கும் பொழுது அநேக ஆண்களோடு திருமணம் செய்கிற ஒரு அவலமான ஒரு நிலையை இந்த உலகத்தில் நாம பார்த்து கொண்டு வருகிறோம். So this is very dangerous for young men, for young women. ஆமா, இந்த நாட்களிலே இளம் வயதில் இருக்கிற வாலிப பசங்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் ஒரு ஆபத்தான ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Amen. Amen. So if as church we put the pastors we are going to speak, we don't tell about this issue, so the church be nothing. ஆமா, இந்த நாட்களிலே அது பாவம் என்று தெரியாமலேயே இன்றைக்கு அது சமுதாயத்திலே பரவிக்கொண்டே வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதை ஜனங்களுக்கு நம்முடைய சபையில வருகிறவர்களுக்கு அது பாவம் என்று தெரிவிக்காவிட்டால் நம்முடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட பாவத்திலே அவர்கள் விழுந்து அவருடைய வாழ்க்கையை மோசமாகும். Amen. Amen. So as a man you have your children at your home, make sure you are not sleeping. ஒரு தாயாக நீங்க உங்க வீட்டுல அதிகமாய் தூங்காமல் உங்க குடும்பத்துக்காக நீங்க விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Pray for your son, pray for your daughters. உங்களுடைய மகளுக்காக நீங்க விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹalleluya. Hallelujah. 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 Now, my country Tanzania, we have a lot of cases for the young boys. They are suffer now. எங்களுடைய டான்சானியாவுல பாத்தீங்கன்னா நிறைய வாலிப பிள்ளைகள், நிறைய வாலிப பசங்கள் இப்படிப்பட்டதான மோசமான பாவத்தினால அழிந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்க முடிகிறது. So Satan they use their high intelligence to use money to spoil every young man. அவங்களுடைய புத்தி கூர்மையை அவங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி நிறைய பணம் சம்பாதிக்க வைத்து அந்த பணம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க விரும்புகிறபடி பாவமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. So at the school, when you go to school, be active in prayer. Amen. நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்க ஜெபத்தோடு நன்றாக படிக்கிறவர்களாக உங்கள் ஸ்கூலில் காணப்பட வேண்டும். In the school now they are very sorry. School, college, very dangerous now. இன்றைக்கு அந்த நாட்கள் இருந்தது போலவே இந்த ஸ்கூல் ஆனாலும் சரி, காலேஜ் ஆனாலும் சரி மிகவும் கெட்டு போன ஒரு நிலைமையில தான் காணப்படுகிறது. Now they are not teach good our children now. So they teach bad. இன்றைக்கு நல்ல ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க முடிவதில்லை. So my sister, my brother, you pray for your family. உங்களுடைய குடும்பத்துக்காக என் சகோதரனே சகோதரியே நீ விழித்திருந்து கவனமாய் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். Amen. ஆமென். Be active, wake up, pray for your family, pray for your son, pray for your brother, pray for your sister.
whatever you pray, God can do. Amen. ஆமென். நீங்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், கவனமுள்ளவர்களாய் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்க சபைக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்க எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். ஆமென். Amen. ஆமென். My God bless you. Be active anytime Jesus is coming. Amen. ஆமென். நீங்கள் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாயிருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். ஹalleluya. 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 ஆமென். ப்ரே பண்ணலாம். எல்லாரும் மூடிட்டு அப்படியே நம்ம கண்களை மூடி. ஹalleluya. எங்களுக்கு ஒரு